பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் சுபைர் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்திருக்க படங்களில் டூரிஸ்ட் ஃபேமிலி ரொம்ப பெருசாக வரவேற்பு பெற்றிருக்கிறதா தெரியுது. ஒரு புது இயக்குனர் போல இருக்குது. அவருடைய பேக்ரவுண்டெல்லாம் சினிமா பேக்ரவுண்டு இருக்கிற மாதிரி தெரியல. அபிஷன் ஜீவிந்த் எப்படி படம் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான எல்லாரும் சசிகுமாரோட ஆக்டிங் ரொம்ப ஸ்லாகித்து சொல்கிறாங்க. சிம்ரானுடைய நடிப்பு, அதில் இருக்க பசங்களாக நடிச்சிருக்கக்கூடிய கேரக்டர், அதுலேயும் கமலேஷுடைய ஆக்டிங், இதெல்லாம் எப்படி இருக்குது சார் மொத்தத்தில்? இல்லை, அபிஷன் ஜீவித்துங்கிற ஒரு 24 வயது இளைஞர். அவர் யார்ட்டையும் முறைப்படி உதவி இயக்குனராகவோ இல்லை, விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு நேரடியாக 2021 ஒரு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு அதுக்கு லாக்டவுன் வந்துருச்சு, முடியல. அதுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு இப்போ இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் படத்தை பற்றின எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்போ பரபரப்போ கட் அவுட்டும் எதுவும் கிடையாது. ஒரு சைலண்டாக எந்த ப்ரொமோஷனும் கிடையாது. ஒரு பெரிய படம் ரெட்ரோங்கிற ஒரு படம் வருது, அதோடு சேர்த்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 ஸ்க்ரீன் மேலே கொடுக்குறாங்க. இது ஒரு 300 ஸ்க்ரீன் கொடுக்குறாங்க. போனால் போயிட்டு பொழைச்சிட்டு போ அப்படின்ற மாதிரி ஒரு 300 ஸ்க்ரீன் கொடுக்குறாங்க. படம் ரிலீஸ் ஆகுது. முதல் நாளிலிருந்தே இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு இது போகுது, ரிவ்யூ போயிட்டே இருக்குது. படம் பார்க்குற படத்தினுடைய கதை பார்த்திங்கன்னா, இதுவரைக்கும் இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனை என்னென்னா, அவர்கள் வந்து போரினால் பாதிக்கப்பட்ட பிரச்சனைகள், அவர்களுடைய வறுமை, அவருடைய அந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம திரையில் பார்த்துருப்போம். இலங்கையில் வாழக்கூடிய ஒரு மிடில் கிளாஸினுடைய வாழ்வியலை இதுவரைக்கும் யாருமே சொன்னதில்லை. எனக்கு தெரிஞ்சு யாரும் சொன்னதில்லை. இலங்கையிலும் சில கலைஞர்கள் இருக்காங்க, திரைக்கலைஞர் இருக்காங்க, சில படங்கள்லாம் எடுக்கிறாங்க, ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுக்கிறாங்க. அவங்க கூட இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்களாங்கிறது தெரியல. அப்போ ஒரு முழுநீள ஒரு திரைப்படத்தில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் வாழக்கூடிய ஒரு இலங்கை தமிழர்களுடைய வாழ்வியலை இந்த படத்தை சொல்லியிருக்காங்க. அந்த வாழ்வியலை சொல்லாலும் கூட அதை புதுசாக சொல்லியிருக்காங்க. அதாவது இலங்கையிலிருந்து அங்கே நடக்கக்கூடிய பொருளாதார சிக்கல், உள்நாட்டு பிரச்சனையினால அங்கேருந்து கள்ளத்தோணியில் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. இவர் பிடிபடக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இவங்க கதையை கேட்டு தமிழ்நாட்டில் போய் பொழைச்சிங்க, அகதி முகாம் நடக்காமல் எங்கேயாவது பொழைச்சிங்கன்னு விட்டுறாரு, இறக்கப்பட்டு விட்டுறாரு. அவர்கள் இங்கே வந்து எப்படி வாழ்கிறாங்கிறதான் கதை. அவர்களுக்கு பின்னாடி ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை இவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, வெளியில் வர்றாங்கன்றது கதை. ஒரு 50 வயது வயதுக்கத்தக்க ஒரு நபராக சசிகுமார், அவருடைய மனைவியாக சிம்ரன், அவருக்கு காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு காத்திருக்கக்கூடிய ஒரு பையன், ஒரு 10-12 வயசில் ஒரு பையன். இந்த ஃபேமிலி தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. இங்கே வர்றாங்க, சென்னையில் ஒரு வீடு வாடகை எடுக்கிறாங்க, தங்குறாங்க. அவர்களுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் படத்தினுடைய கதை. இந்த கதைக்குள்ள அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மனித உணர்வுகளை ரொம்ப ஒரு தட்டி எழுப்புற மாதிரியான ஒரு கதை. இந்த உலகத்தில் யாருமே வந்து கெட்டவங்க கிடையாது. அவன் பாயிண்ட் ஆஃப் வியூ அவன் நல்லவன். எல்லாருக்கும் 2 முகம் இருக்கு, அது நம்ம பார்க்குற பார்வைகள் தான் இருக்குங்கிற ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு தாட்டை வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காரு. இந்த வயசுல இப்படி ஒரு மெச்சூர்டான ஒரு தாட் எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு தெரியல. உண்மையிலேயே ஒரு 50 வயசு அப்பாவுடைய இயக்கம், தவிப்பு, காதல், கையாளாகாத தனம், அந்த சோகம் எல்லாத்தையும் வந்து ஒரு ஃபீலிங் 50 வயசுடைய அப்பாவுடைய ஒரு ஃபீலிங்கை ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னா, அப்போ 50 வயசு அப்பாவே நம்ம கொஞ்சம் ஃபீல் பண்ணாதான் முடியும். அப்போ ஒரு 24 வயசு பையன் வந்து ஒரு 50 வயது ஒருத்தருடைய ஃபீலிங் எப்படி சொல்ல முடியுன்றது எனக்கு தெரியல. அந்த படத்தில் அவ்வளோ அழகாக அதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. முதலில் இந்த கதையை சூஸ் பண்ண சசிகுமாருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு புது இயக்குனர், இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கதை, அது வயதான கேரக்டர் வேற. எனக்கு தெரிஞ்சு சசிகுமார் வந்து மலையாள படங்கள் இருக்கக்கூடிய சில நடிகர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இமேஜெலாம் இருக்காது. நீங்கள் திடீர்னு கூப்பிட்டா ஒரு சீன் கூட நடிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இதில் உருவாக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் சசிகுமார். ஏன்னா கதைகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நாலேஜ், பேசிக்காக ஒரு டைரக்டராக இருக்கிறதுனால கதையில் ரொம்ப தேர்வு பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், நடிப்பாக இருக்கட்டும், ரொம்ப கேஷுவலாக நடிக்கிறாரு. சிம்ரான் ரொம்ப நாளைக்கு பிறகு வந்துருக்காங்க. சிம்ரான் வந்து ஒரு குடும்பத்தினுடைய தலைவியாக, அவங்க அந்த குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு காலனியில் ஒரு கதை நடக்குது. இந்த கதை வந்து அங்கே வரக்கூடிய ஒரு காலனியில் தங்குறாங்க. அந்த காலனியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு கேரக்டராக இருக்காங்க. அந்த கேரக்டர் எல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு நபராக சசிகுமார் நடிச்சிருக்கிறார். அந்த பையனாக இருக்கட்டும், அந்த மனைவியாக இருக்கட்டும், பக்கத்து வீட்டில் கூட்டியிருக்க அந்த அந்யோன்யங்கள் விஷயங்கள் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. சீன் பை சீன் வந்து படத்தில் வந்து ஒரு எமோஷனல் இருந்துகிட்டே இருக்கும். அதே நேரத்தில் காமெடியோடு சொல்கிறாங்க. நீங்கள் எதையுமே வந்து ஒரு காமெடியோட ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த படம் பெரிய ஹிட். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேமிலி காமெடியோடன்றீங்க. ஆனால் காமெடிக்கான ஆட்கள்னு தனியாக ஒரு ட்ராக் அப்படிலாம் இருக்குது. கதையோட உள்ள ஒரு காமெடி. 2 பேரை வந்து அகதியாக வந்து மாட்டிக்கிறாங்க, போலீஸு பிடிச்சிடுறாங்க. அந்த இடத்துல ஒரு பயங்கரமாக ஒரு பிஜிஎம்லாம் போட்டு அந்த இடத்துல ஒரு என்ன நடக்க போதுக்கு திக்குன்னு காட்டுறாமல் அந்த இடத்துல ஒரு காமெடியாக ஒரு வச்சுருக்காப்புல. அந்த தாட்டே புதுசு எனக்கு. அதுவே யோசிச்சேன்னா, இந்த இடத்துல வந்து எல்லாருமே பதப்பச்சு போயிட்டு அந்த இடத்துல அந்த கேரக்டர் காமெடி பண்ணுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அப்போ காமெடிக்கான தனியாக காமெடி நடிகர்கள் கிடையாது, காமெடி ட்ராக் கிடையாது, கதையோட உள்ள காமெடியாக தான் பண்ணியிருக்காங்க. படத்தில் நிறைய விஷயம் சொல்லலாம். ஒரு 10 நிமிஷ காட்சி, அந்த 10 நிமிஷ காட்சியில் 4 நடிகர்கள் ஒரு வீட்டினுடைய செவருக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள நிற்கிறாங்க. அந்த 4 பேருமே வந்து லவ், எமோஷனல், ஃபீலிங்கு, ஆக்ஷன் எல்லாமே இருக்கும். ஒவ்வொரு கேரக்டரும் ஒன்று பண்ணும். ஒரு காட்சி வந்து ஒரு 10 நிமிஷம் படத்தில் போகும். ரொம்ப ரொம்ப பிரில்லியண்டான ஒரு ஒர்க். படத்தை பற்றி நிறைய விமர்சனம் பண்ணிட்டாங்க, நிறையா சிலாகிச்சு பேசிட்டாங்க. அந்த படம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உள்ள டேட்டு பிரகாரம் 100 தியேட்டர் இன்னைக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. நாளுக்கு நாள் படத்தினுடைய
எதிர்பார்ப்பு கூட்டிகிட்டு போயிட்டு குடும்பமாக பார்க்குறேன். நான் பார்க்குறேன் நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா அம்மா ஒரு பையன் பொண்ணு ஒரு ஃபேமிலியோட வர்றாங்க. ஒரு சீனுக்கு அப்பா கை தட்டுறாரு, ஒரு சீனுக்கு பையன் கை தட்டுறான், ஒரு சீனுக்கு பொண்ணு கை தட்டுறாங்க, ஒரு சீனுக்கு ஒய்ஃப் கை தட்டுறாங்க. அப்படிங்கும்போது எல்லாரையுமே கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போலாம் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு பெரிய ஆர்டிஸ்டோடைய டேட் கிடைச்சா போதும், அந்த ரசிகர்களை மட்டும் மயில் விழுத்தா போதும்னு நினைக்கிறாங்க. அந்த படம் அதோட நின்று போகுது, அடுத்த கட்டத்தை வளர்ச்சி நோக்கி போக மாட்டேங்குது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் இருக்க எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணக்கூடிய படமா இருக்கு. தமிழ் சினிமாவுக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இப்போ லேட்டஸ்ட்டாக பிரம்மாண்ட படங்கள், டிஏஜிங் பண்ணுறோம், ஏஜிங் பண்ணுறோம், அமெரிக்காவுக்கு போகிறோம், அந்த லொக்கேஷன் போகிறோம். இங்கே தமிழ் படம் தமிழ்நாட்டில் எடுக்கிறது கிடையாது. பெரிய நடிகர்கள் படங்கள் பெரிய ஒரு அவலம் என்னன்னா இன்னைக்கு ட்ரம்ப் ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. அதாவது ஒன்று பிரம்மாண்டத்தை மையப்படுத்துறாங்க, இல்லைனா அதில் நிறைய கேரக்டருக்கு உயர்ந்த நடிகர்களை கொண்டு வந்து வைத்து இத்தனை திரை நட்சத்திரங்கள் அப்படின்றது பான் இந்தியா மூவினும் இந்த முனியாண்டி விலாஸ் ஹோட்டலில் போனீங்கன்னா ஒரு தட்டில் கொண்டு வருவானுங்க. கறி இருக்கு, கோழி இருக்கு, மட்டன் இருக்குன்ற மாதிரி. பாத்தீங்களா, இவர் வந்து கர்நாடகால ஒரு நடிகர் வந்திருக்காரு, தெலுங்குல இருந்து ஒரு நடிகர் வந்திருக்காரு, மலையாளத்துல ஒரு நடிகர் வந்திருக்காரு. இது வந்து பான் இந்தியா மூவி எடுத்துங்க அப்படின்னு யாரை ஏமாத்துறீங்க? பான் இந்தியா மூவினா ஒரிஜினல் பேன் இந்தியா மூவினா வடநாட்டில் உங்க படம் ஓடணும், அதான் பேன் இந்தியா மூவி. ஒரு காலத்தில் இந்தி படங்கள் தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டு இருந்தோம், இந்தி படம் ஓடிச்சு, அதான் பேன் இந்தியா மூவி. உங்களை வந்து நீங்க குண்டூரை தாண்டா உங்களை யாருக்கு தெரியும், இந்த நடிகரை யாருக்கு தெரியும்? தமிழ்நாட்டில் உச்ச நட்சத்திர நடிகர் எடுத்துங்க, இவர்களை ரொம்ப செலக்டடான ஆட்களுக்கு தெரியும். இந்த படம் ஓடுமா, மகாராஷ்டிராவில் ஓடும், பாம்பேல ஓடுமா, லக்னோவில் ஓடுமா, பீகாரில் ஓடுமா, பாட்னாவில் ஓடுமா, அங்கெல்லாம் அந்த படம் ஈக்குவலாக ஓடினா அது பேன் இந்தியா மூவி. இப்போ யாரை ஏமாத்துறதுக்கு நீங்கள் பேன் இந்தியா மூவி வைக்கிறீங்க? தமிழ்நாட்டு ரசிகரை ஏமாத்துறதுக்கு பேன் இந்தியா மூவின்னு பேர் வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ படத்தில் போஸ்டர் ஒட்டிக்கிறாங்க, அங்கே அந்த நாட்டில் அவார்டு, இந்த கண்ட்ரியில் அவார்டு அப்படின்னு 10 அவார்டு வந்து போட்டில் ஒட்டிக்கிறாங்க. இந்த அவார்டுகள் எப்படி கொடுக்குறாங்க, யார் வாங்குறாங்கிறதெல்லாம் தெரியும். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற ரசிகர்களை இந்த படம் பேன் இந்தியா மூவி. பார்த்தீங்கன்னா கன்னடத்துல இருந்து உபேந்திராவை கூட்டு வந்துட்டோம், கேரளாவில் வந்து மோகன்லாலை கூட்டு வந்துட்டோம், தெலுங்குல இருந்து நாகார்ஜுனா கூட்டு வந்துட்டோம், இத்தனை ஸ்டார் இருக்காங்க. அவங்களும் ஒரு சீன் பேருக்கு வச்சுக்கிட்டு இந்த படம் வந்து பேன் இந்தியா மூவி, அதனால நீ 200 ரூபா கொடுத்து டிக்கெட் பாருன்னு இவனை ஏமாத்தினா அந்த படம் எங்கே ஓடுது? இப்போ இந்த ஜிக்னா வேலை, இந்த ஜிக்ஜாக் வேலையெல்லாம் இல்லாமல் உணர்வுகளை சொல்லக்கூடிய படங்கள் எடுத்தீங்கன்னா உங்களை கொண்டாடுறதுக்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க. நீங்கள் அது பக்கம் போக மாட்டேங்கிறீங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியல. ஒரு பெரிய ஸ்டார் அவருடைய டேட் கிடைச்சா போதும், நீங்கள் படம் எடுத்தால் போதும். இப்போ இந்த படமே ஒரு நிறைய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு சார். தமிழ்நாட்டினுடைய பெரிய பெரிய கிரியேட்டர் தலையில நறுக்குன்னு கொட்டி வச்சிருக்கு. நீங்கள் வந்து இப்போ சமீபத்தில் வந்து பெரிய நடிகர்களுடைய படங்கள் எதுவுமே சரியாக போகல. ஏன் போகல? அந்த நடிகருடைய டேட் கிடைச்சா போதும், அந்த நடிகரை வந்து குளிர் வச்சா போதும், அந்த நடிகரை நீங்கள் வெளிநாட்டில் எங்கேயா கூட்டு போய் வச்சு ஒரு 3 மாதம் அவரை பற்றி பார்த்து வச்சு ஒரு படத்தை எடுத்து வந்து தமிழ்நாட்டு ரசிகரோட தலையில் மிளகா அரைச்சா போதும். அதை கொண்டாடுறதுக்கு ரசிகர் கூட்டம் இருக்கு. அவனுக்கு கதை வேணாம் தேவையில்லை, அது திரைக்கதை தேவையில்லை, அதில் வந்து எந்த லாஜிக்கும் தேவையில்லை, விசில் அடிச்சு கொண்டாடிட்டு அந்த நடிகருக்கு கொண்டாடுறானுங்க இந்த டேரக்டர். எத்தனை நாளைக்கு நீங்கள் இந்த வேலைகளை செஞ்சு ஓட்ட முடியும்? ரெண்டாவது, படத்தினுடைய முழு படப்பிடிப்பும் வெளிநாட்டில் தான் எடுத்துறீங்க. படம் யாருக்கு எடுக்கிறீங்க? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் ரசிகனுக்கு படம் எடுக்கிறீங்க. நீங்கள் வெளிநாட்டு லொக்கேஷன் தேவைப்பட்டா போங்க. இப்போ இந்த படம் டூரிஸ்ட் ஃபேமிலி படப்பிடிப்பெல்லாம் எங்கே? முழுக்க சென்னையில் நம்ம நந்தன் லோட்டஸ் காலனியில் ஒரு வீட்டில் எடுத்தது படம் தான் அது. பெரிய லொக்கேஷன் கிடையாது, பெரிய ஸ்டார் காஸ்ட் கிடையாது, பிரம்மாண்டம் கிடையாது, டிஏஜிங் கிடையாது, வித்தியாசமான ட்ரோன் ஷாட்ஸ் கிடையாது. ஏன் அவ்வளோ கனெக்ட் ஆகி மக்கள் கொண்டாடுறாங்க? அப்போ கதைங்கிற ஒரு விஷயம் தான் பில்லர். அந்த பில்லருக்குள்ள தான் நீங்கள் எத்தனை வீடு வேணாலும் கட்டலாம். இது வரைக்கும் இலங்கையினுடைய கதையை வந்து வேற தளத்தில் சொல்லியிருக்காங்க. இலங்கை தமிழர்களுடைய ஒரு நடுத்தர குடும்பத்தினுடைய வாழ்வியலை யாரும் சொல்லலை. அந்த புதுசான ஒரு தாட்டு தான் அந்த படத்தை பெரிய ஹிட்டு. சரி, தமிழ் படங்கள் நிறைய பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்குது அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலியும் அந்த வகையில் சேர்ந்ததாக இருக்குதா? தமிழ் படம் மாறவே இல்லை சார், உணர்வுகள் மாறவே இல்லை சார், ஆடியன்ஸ் மாறவே இல்லை சார், இவங்க தான் சார் மாட்டாங்க. இந்த உணர்வு அப்படியே தான் இருக்கு, இல்லைன்னா இந்த படம் ஓடாது சார். இல்லை, நான் சொல்றது ஃபீலிங்ஸ் இல்லை. ஒரு கட்டத்தில் தமிழ் மொழி பேசக்கூடிய வசனங்களே வந்து இயல்பான நம்ம பேச மொழியில் இல்லாமல் இருந்த காலகட்டங்கள். அதுக்கப்புறம் அப்படியான வசனங்கள் மாறினது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டுடியோ கட்டமைப்புக்குள்ளேயே படம் எடுத்துகிட்டு இருந்தது, தெருவுக்கு கொண்டு வந்தது. இப்படியெல்லாம் மாறி இருக்கும்போது இது ஒரு என்ன ட்ரெண்டை கொண்டு வந்திருக்குது அப்படின்றதுக்காக கேட்குறேன். ட்ரெண்டுங்கிறது மாறவே இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி செந்தமிழில் பேசி இலக்கிய தமிழில் பேசி படங்கள் வந்துச்சு. அதை வந்து நடைமுறை தமிழுக்கு மாற்றி படங்கள் வந்துச்சு. அப்பையும் அதே ஃபீலிங் தான், அதே காதல் தான், அதே உணர்வுகள் தான். அதற்கு பிறகு நீங்கள் சொல்கிறது பாரு, பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து கலருக்கு மாறுது. அப்பையும் அதே உணர்வுகள் தான், அதே காதல் தான், அதே ஃபீலிங் தான், அதே சென்டிமெண்ட் தான். அதற்கு பிறகு வாங்க ஃபிலிமில் இருந்து டிஜிட்டலுக்கு போச்சு. டிஜிட்டலுக்கு போன பிறகு அதே ஃபீலிங் தான், எல்லா விஷயங்களை தான். டெக்னிக்கல் மாறி இருக்கு, ஷார்ட் கம்போசிஷன் மாறி இருக்கு, நடிகர்கள் மாறி இருக்காங்க, உணர்வுகள் மாறவே இல்லை. இதுதான் திரும்ப நிரூபிச்சிட்டு இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய கிரியேட்டர் நினைக்கிறாங்கன்னா இவனும் மாறிட்டான். ஒரு படம் லவ் டுடேன்னு ஓடிடுச்சு சார், உடனே வந்து மனிதனுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருடைய கலாச்சாரம் மாறி போச்சு. அவனுக்கு காதலே அவனுக்கு புரியாது, அவனுக்கு மண்டையில் எதுவுமே கிடையாது, அவனுக்கு எந்த ஃபீலிங்குமே இல்லை, அவன் நம்ம என்ன தள்ளி போட்டாலும் திம்பான் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துருச்சு. உங்களுக்கு கிடையாது. நீங்கள் ஒரு 50 வயசு அப்பா பார்க்குறானே 3 மணி நேரம் உட்காந்து, 2.5 மணி நேரம் உட்காந்து சிம்ரானுக்கு பழைய நடிகையை கொண்டாடுறானே,
அப்போ அந்த ஃபீலிங் அவனுக்கு இருக்குது. அந்த ஃபீலிங்கோட தான் நம்ம இருக்கிறோம். பேண்ட் போட்டிருக்கோம், பேக்கி பேண்ட் போட்டிருந்தோம், அப்புறம் ஜீன்ஸ் பேண்ட் போடுறோம், வேற மாதிரி முடி வெட்டிருந்தோம், அப்புறம் இப்போ மாற்றி இருக்கிறோம், கண்ணாடி போட்டுருக்கோம், கண்ணாடி போடல. நம்மளுடைய உடைகள் மட்டும் தான், உணர்வுகள் அப்படி தான் இருக்குது. அதை இப்போ இருக்கக்கூடிய பெரிய கிரியேட்டர்ஸ் புரிஞ்சுக்கணும். பெரிய கிரியேட்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை சரி நம்ம அப்படி எடுத்தால் நம்மளை கிரிஞ்சி நினச்சிடுவான், ஃபீல் பண்ணி படம் எடுத்தா கிரிஞ்சி நினச்சிடுவான், ஃபீல் பண்ணி படம் எடுத்தால் நம்ம பூம் நினச்சிடுவான், அவனுக்கு இறங்கி நம்ம படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த படத்தை எல்லாரும் கொண்டாடுறாங்க. அதே 2K கிட்ஸ் இந்த படத்தை தேட்டரில் கொண்டாடுறானே, ரீல்ஸ் போகிறானே, மீம்ஸ் போகிறானே, அப்போ எல்லாரையும் கனெக்ட் ஆகுது. அந்த மாதிரி கனெக்ட் பண்ணால் தான் இது ஒரிஜினலான ஒரு வெற்றி படமாக இருக்கும். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ரசிகர்களுக்கு மட்டும் படம் எடுக்கக்கூடிய நடிகராக இருந்தால் தேவையில்லையே. சமீபத்தில் வந்து பெரிய நடிகர்கள் படம், இந்த படமே பெரிய கலெக்ஷனாகவே இல்லையே. உதாரணத்துக்கு எடுத்துன்னா குட் பை அக்லின்னு ஒரு படம் வந்திருக்கு, அஜித்தோடைய படம். அந்த படம் டேரக்டருக்கு திருப்பி அஜித்துக்கு வாய்ப்பு கொடுக்க போறாருன்னு ஒரு செய்தி போயிட்டு இருக்கு. அது கேட்குறப்ப எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அது ஒரு படமே கிடையாது. அஜித் ரசிகர்களை கொண்டாட வைக்கிறதுக்காக ஒரு 5 பாட்டு, ஒரு 6 ஃபைட்டு, அஜித் பஞ்ச் டைலாக் வந்துட்டு இருப்பார், போயிட்டு இருப்பார். ஒரு ஆர்டரே இல்லாமல் ஒரு படத்தை எடுத்து வச்சு அஜித் ரசிகர்கள் கொண்டாடினாங்க, மாற்று கருத்து கிடையாது. படம் பெருசாகவும் போக முடியல, வர்த்தக ரீதியாக படம் பெரிய படம், லாஸ் தான் படம். ஒரு ரசிகர்கள் வந்து ஒரு பிடிக்கக்கூடிய ஒரு நடிகரை வந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நாத்திட்டு போகணும்னு ஆசைப்படணும். ஏன் நீங்கள் குறுகிய வட்டத்தில் அடிக்க போகிறீங்க? நல்ல டேரக்டர் போட்டு அஜித்தை வச்சு ஒரு பெரிய படம் பண்ணி, ஒரு பாகுபலி மாதிரி, ஒரு KGF மாதிரி வட இந்தியாவுக்குள்ளேயும் அந்த படம் கொண்டு போய் சேர்ந்து அந்த நடிகர் வந்து ஒரு பான் இந்தியா ஸ்டாராக மாறி அடுத்த கட்டத்துக்கு நாத்திட்டு போகணும்னு ஆசைப்படணுமா? நீங்கள் மட்டும் படம் பார்க்கறதுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு டேரக்டரை சூஸ் பண்ணணுமா? அதை யோசிக்கணும் முதல்ல. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ரசிகர்களை திருப்திப்படுத்தினா போதும். இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு பெரிய ஹீரோவோட படம்னா OTT ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்கிறான், சேட்டலைட் ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்கிடுது, டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கிறார் ஒரு அமௌண்ட் கொடுத்து. அப்போ இது கதை இதெல்லாம் தேவையில்லை. இவரை வச்சு 4 பாட்டு 4 ஃபைட்டு ஒரு படம் பண்ணால் போதும், அந்த ரசிகர்களை வச்சு அடித்தா போதும், கொண்டாடினா போதுங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுறாங்க. இது எத்தனை நாளைக்கு ஓட்ட முடியுங்கிறது தான் குட் பை அக்லி கொடுத்த அடி. இங்கே ஓட்டு படம் அது. இதில் என்னென்னா, டைரக்டர்ஸ் வந்து அதனோட இண்டிவிஜுவாலிட்டி இறந்துடுறாங்க. இழந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா, அவர்களுக்கு அடுத்தடுத்து வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ கோட் படம் பண்ணார் வெங்கட் பிரபு, முடிஞ்ச எவ்வளோ நாள் ஆச்சு? 1.5 வருஷம், 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அடுத்த படம் வாய்ப்பு இல்லை. இப்போ தான் சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு படம் பண்ணுறதாக பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இப்போ இவ்வளோ நாள் கேப்பே விடாமுயற்சி 2 வருஷம் படம் பண்ணார் மகிழ் திருமணி, அடுத்த படம் கிடைக்கலையே. இப்போ டைரக்டருங்கிறது அவர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப்பு. நீங்கள் அந்த இடத்தில் உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி இழந்துடக்கூடாது. பாரதிராஜா இன்னைக்கு எவ்வளோ உச்சம் இருந்தால் கூட பெரிய நடிகர்கள் நோக்கி போகலையே. அவர் தன் கதைக்கு ஒரு புதுமுகம் தேவை. கூட கஸ்டினேட்டரா இவனை வச்சு படம் பண்ணுவோம், கூட ஒருத்தர் நிற்கிறான் அவனை வச்சு படம் பண்ணுவோம், யாரையும் வச்சு என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்ததில்ல. அந்த கான்ஃபிடென்ட் இப்போ இருக்க டேரக்டர் ஏன் இல்லை? அப்போ அந்த நடிகருக்கு வேறு படம் கிடச்சிடும், அந்த தயாரிப்பாளருக்கு வேறு பக்கம் போயிடுவார். ஆனால் உங்களுடைய நிலைமை நீங்கள் தான் அதை டிசைட் பண்ணணும். டெக்னிக்கல் மாறி இருக்குது, டெக்னாலஜிஸ் மாறி இருக்குது, உணர்வுகள் மாறலைங்கிறது தான் இந்த படம் ஒரு பெரிய ஒரு விஷயமா வலியுறுத்தி சொல்லியிருக்கு. நீங்கள் எதோ பேசிகிட்டு இருக்கும்போது ட்ரம்ப்பை பற்றி சொன்னீங்க, ஏதோ இடைமறுத்ததில். இப்போ அமெரிக்காவில் ஒரு வெளிநாட்டு படங்களை அமெரிக்காவில் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு 100% டாக்ஸ் போட்டார். வெளிநாட்டு படங்களே அங்கே ரிலீஸ் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது, வெளிநாட்டு சினிமா ஆட்கள் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு 100% டாக்ஸ். இனிமேல் வெளிநாட்டில் போய் லொக்கேஷன் எடுத்தீங்கன்னா டபுள் படங்கு நீங்கள் டாக்ஸ் போடுவாங்க. சமீபத்தில் அல்லு அர்ஜுன் படம், அட்லி படம் பண்ணுறாரு, சன் பிக்சர்ஸ் பண்ணுறாங்க, பெரிய பட்ஜெட், அல்லு அர்ஜுன் பெரிய பிஸ்னஸ் இருக்குது. படம் பூஜை போட்டு அடுத்த நாளே அமெரிக்கா போயிட்டாங்க. அமெரிக்காவில் டிஏஜிங் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டுடியோவில் அந்த படத்துக்கு நான் அக்ரிமெண்ட் போடுறோம். இந்தியாவில் டிஏஜிங் பண்ணுற ஆளே கிடையாதா, இந்தியாவில் டெக்னீஷியனே கிடையாதா. இப்போ வச்சா ஆப்பு உனக்கு 100% டாக்ஸ். நீ அங்கே வந்து வேலை பார்த்தீங்கன்னா 100%, $100 பில்லு போட்டிங்கன்னா $100 டாக்ஸ். $10,000 நீ கட்டினா $10,000 டாக்ஸ் கட்டு. ஏன் நீ அங்கே லொக்கேஷனுக்கு போகிற? நம்ம நாட்டில் எல்லாமே இருக்கே. இந்தியாவில் மாதிரி எல்லா லேண்ட்ஸ்கேப் உள்ள ஒரு நாடே கிடையாது சார் உலகத்துலையே. நீங்கள் வந்து காஷ்மீர் போகணுமா பனிமலை எடுக்கலாம், காடுகள் மலைகள் வேணுமா எக்கச்சக்கமாக இருக்குது, பாலைவனம் வேணுமா ராஜஸ்தானில் இருக்குது, எல்லா லேண்ட்ஸ்கேப் உள்ள ஒரு பெரிய சொர்க்கப்பூமி சார் இந்தியா. இதை விட்டு நீ ஏன் அங்கே போகிற? நீ அங்கே போய் அதெல்லாம் எடுக்க போகிற. அப்போ உங்களுடைய வசதிக்காக நடிகர்களை வந்து குளிர்விக்கிறதுக்காக நீங்கள் அங்கே போய் மாட்டிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணால் வச்சுட்டான் 100% டாக்ஸ். அதில் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் என்னென்னா, வெளிநாட்டு படங்கள்னால் அமெரிக்காவிற்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதான் நம்ம மைண்டில் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம். வெளிநாட்டு படங்கள் அங்கே ரிலீஸ் பண்ணுறதுனால அங்கே வந்து அச்சுறுத்தல் இருக்குது, அங்கே பிரச்சனைகளுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை இருக்குன்ற மாதிரி ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு. 100% டாக்ஸ் போட்டுருங்க. அதுக்கு என்ன காரணம்னா, குறிப்பாக இப்போ நீங்கள் பாஜக RSS சித்தாந்தத்தில் உள்ள நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி படங்களுக்கு பெரிய அளவில் ஃபண்டு பண்ணுறாங்க. பண்ணி அந்த படத்தை வந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு சில வேலைகள் பண்ணுறாங்க. அந்த மாதிரி படங்கள் அங்கே வர்றப்ப அதனால் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதா? வெளிநாட்டு படங்கள்னால் அது இந்தியா படம் மட்டும் கிடையாது, சைனாலேருந்து வரக்கூடிய படம் மட்டும், மற்ற நாடுகள்லேருந்து வரக்கூடிய படங்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி வரக்கூடிய படங்கள்னால் இந்த உள்நாட்டு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் அன்றைக்கி அந்த ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. சொல்லிவிட்டு எல்லா வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய படங்களுக்கு 100% டாக்ஸ். வெளிநாட்டு படங்கள் மட்டும் கிடையாது, வெளிநாட்டு படங்கள் வந்து இங்கே ஒர்க் பண்ணாலுமே 100% டாக்ஸ். இப்போ நீங்கள் ஏன் அங்கே போகிறீங்க? தமிழ்நாட்டில் ஆண்டிப்பேட்டில் இருக்கிறவனுக்கோ, கோயம்புத்தூர் இருக்கிறவனுக்கோ, திருச்சியில் இருக்கிறவனுக்கோ படம் எடுக்கிற நீங்கள் எதுக்கு வெளிநாட்டில் போய் எடுக்கணுங்கிற எல்லா டெக்னாலஜியும் நம்மகிட்ட இருக்குது. டெக்னிக்கலாக வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்களே, அதுக்கு எல்லாத்தையும் தாண்டி யதார்த்தம் தான் சார் சினிமா. நம்ம சுற்றி இருக்கிற நடக்கக்கூடிய விஷயங்களை படம் பண்ணுங்க, அந்த படங்களை கொண்டாடுவாங்க மக்கள். பிரம்மாண்டம் தேவையில்லை, டெக்னாலஜி தேவையில்லை, டிஏஜி தேவையில்லை, வந்து பெரிய ஸ்டார் தேவையில்லை,
அப்படிங்கிறதுக்கு திரும்ப திரும்ப நிரூபிச்சுட்டே இருக்காங்க. லப்பர் பந்து மாதிரி படங்கள் 2025 பார்த்தீங்கன்னா டிராகன் அண்ட் இந்த படம் டூரிஸ்ட் ஃபேமிலி, 2 படமுமே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சென்டிமெண்ட் படம். டிராகன் படம் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் படமாக இருந்தால் கூட அப்பா பையனுடைய சென்டிமெண்ட் அந்த படத்தில் பெரிய சக்ஸஸாக போச்சு. இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலி படம், ஒரு விசு டைப் ஆஃப் படம் தான் இந்த படம். ஆனால் அதில் இவ்வளோ எமோஷனல், அவ்வளோ காமெடியாக அந்த கதை சொன்ன விதம் மக்கள் கொண்டாடுறாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. நாளுக்கு நாள் தேட்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது, மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்கு. இந்த படங்கள்லாம் வந்து என்ன சொல்லுதுன்னா, மனிதனுடைய உணர்வுகள் மாறல, தமிழருடைய உணர்வுகள் மாறல, இன்னும் அந்த குடும்ப கட்டமைப்பு கலாச்சாரம் அதோட தான் இருக்கிறான். ஒரே ஒரு லவ் டுடே ஓடுனதுனால காதல் முழுவதும் இப்படி தான், அவனுக்கு உணர்ச்சியிலே இல்லை. காலைல ஒரு காதல் பண்ணுவான், சாயங்காலம் ஒரு காதல் பண்ணுவான், பிடிச்சா நம்பர் வாங்க, முடிச்சா பிளாக் பண்ணுவாங்கிற, அது வந்து அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நிரூபிச்சிட்டு இருக்கு. பெரிய பெரிய இயக்குநர்கள், கிரியேட்டர்ஸ்லாம் யதார்த்த சினிமாவை நோக்கி வரணும், வந்துதான் நல்லது அப்படிங்கிறது தான் இந்த படம் உணர்த்திருக்கு. நன்றிங்க சார். நன்றி.